தனிநபர் வருமான வரியை குறைக்க மத்திய அரசு திட்டமிட்டுள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. மூன்றாவது முறையாக மோடி தலைமையிலான பாஜக அரசு பொறுப்பேற்றுள்ள நிலையில் தேர்தலுக்கு பிந்தைய கருத்து கணிப்பில் வேலைவாய்ப்பின்மை அதிகரித்துள்ளதோடு பொதுமக்களின் வருமானமும் குறைந்துள்ளதாக கூறப்படுகிறது. அடுத்த மாதம் நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் பட்ஜெட்டை தாக்கல் செய்யவிருக்கும் நிலையில் வருமான வரியை குறைக்க மத்திய அரசு முடிவு செய்துள்ளதாக தெரிகிறது. குறிப்பாக 15 லட்சம் ரூபாய்க்கு மேல் ஆண்டு வருமானம் ஈட்டுவோருக்கு சலுகை வழங்கப்படும் என்றும் 10 லட்சம் ரூபாய்க்கு கீழ் வருமானம் ஈட்டுவோருக்கு சில சலுகைகள் வழங்கப்படலாம் எனவும் கூறப்படுகிறது. மத்திய அரசுக்கு ரிசர்வ் வங்கி 2 லட்சம் கோடி ரூபாய் ஈவுத்தொகை வழங்கியுள்ள நிலையில் வருமான வரிச்சலுகை இருக்கும் என தெரிகிறது. மணல் கடத்தலை தடுக்க முயன்ற கோட்டாட்சியர் மீதான தாக்குதலில் குற்றவாளிகள் மீது நடவடிக்கை எடுக்காதது ஏன் என்று எடப்பாடி பழனிசாமி கேள்வி எழுப்பியிருக்கிறார். திமுக ஆட்சியில் மணல் கடத்தலை தடுக்க முயலும் அதிகாரிகள் தாக்குதலுக்கு உள்ளாவது வாடிக்கையாகிவிட்டதாக எதிர்க்கட்சித் தலைவர் எடப்பாடி பழனிசாமி குற்றம் சாட்டியுள்ளார். தனது எக்ஸ் தளத்தில் பதிவிட்டுள்ள அவர், திமுக ஆட்சி வந்தாலே மணல் கடத்தல், கிராவல் மண் போன்ற கனிம வளங்கள் கடத்தல் வாடிக்கையாகிவிட்டதாக தெரிவித்துள்ளார். மணல் கடத்தலை தடுக்கும் வருவாய் மற்றும் காவல்துறையினர் மீது கொலைவெறி தாக்குதல்கள் அரங்கேறி வருவதாகவும் அவர் குற்றம் சாட்டியுள்ளார். கடந்த ஆண்டு தூத்துக்குடி மாவட்டத்தில் மணல் கடத்தலை தடுக்க முயன்ற கிராம நிர்வாக அலுவலர் வெட்டி கொலை செய்யப்பட்டதையும், தூத்துக்குடியில் வட்டார போக்குவரத்து அலுவலரை ஆளும் கட்சி நிர்வாகி ஒருமையில் பேசி கொலை மிரட்டல் விடுத்ததாகவும் கூறியுள்ள இபிஎஸ், 2 தினங்களுக்கு முன்பு புதுக்கோட்டை இலுப்பையூரில் மணல் கடத்தலை தடுக்க முயன்ற கோட்டாட்சியரை லாரி ஏற்றி கொல்ல முயன்ற கொடுமை அரங்கேறி உள்ளதாகவும் தெரிவித்துள்ளார். குற்றவாளிகள் மீது நடவடிக்கை எடுக்காத திமுக அரசு இதுபோன்ற செய்திகளை வெளிவராமல் தடுப்பதில் முனைப்பு காட்டுவது கண்டனத்திற்குரியது எனவும் கூறியுள்ளார். முதியோருக்கான கட்டணமில்லா டோக்கன்கள் ஜூன் 21ஆம் தேதி முதல் வழங்கப்படும் என்று சென்னை மாநகர போக்குவரத்து கழகம் தெரிவித்துள்ளது. மூத்த குடிமக்கள் மாநகர பேருந்துகளில் 1 மாதத்திற்கு 10 முறை இலவச பயணம் மேற்கொள்ளும் வகையில் டோக்கன்கள் வழங்கப்பட்டு வருகின்றன. இந்நிலையில் ஜூலை மாதம் முதல் டிசம்பர் மாதம் வரையிலான 6 மாதங்களுக்கான டோக்கன்கள் விநியோகிக்கும் பணி ஜூன் 21ஆம் தேதி தொடங்கும் என்று மாநகர போக்குவரத்து நிர்வாகம் தெரிவித்துள்ளது. அப்போது அடையாள அட்டையை புதுப்பிக்கும் பணியும் புதிய பயனாளர்களுக்கு டோக்கன் வழங்கும் பணியும் மேற்கொள்ளப்படும் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. சென்னை மாநகர பகுதிகளில் உள்ள 42 பேருந்து நிலையங்கள் மற்றும் பணிமனைகளில் காலை 8 மணி முதல் இரவு 7:30 மணி வரை டோக்கன்கள் வழங்கப்படும் என்றும் கூறப்பட்டுள்ளது. மூடநம்பிக்கையின் உச்சமாக தாலாட்டி சீராட்டி வளர்க்க வேண்டிய தாத்தாவின் கையாலேயே 1 மாத பச்சிளம் குழந்தை கொல்லப்பட்ட சம்பவம் ஜெயங்கொண்டம் அருகே நிகழ்ந்துள்ளது. அரியலூர் மாவட்டம் உட்கோட்டையைச் சேர்ந்த வீரமுத்து ரேவதி தம்பதிக்கு 3 மகள்கள் உள்ள நிலையில் 2வது மகள் சங்கீதாவுக்கு 38 நாட்களுக்கு முன்பு ஆண் குழந்தை பிறந்தது. கடந்த 14ஆம் தேதி வீட்டில் தண்ணீர் பேரல் ஒன்றில் போர்வையுடன் குழந்தை மூழ்கடிக்கப்பட்டு கொல்லப்பட்டது. இதுகுறித்து குடும்பத்தாரிடம் போலீசார் விசாரணை மேற்கொண்ட நிலையில் தாத்தா வீரமுத்து முன்னுக்கு பின் முரணாக பதிலளித்ததாக கூறப்படுகிறது. மேற்கொண்டு அவரிடம் நடத்திய விசாரணையில் பேரன் சித்திரை மாதத்தில் பிறந்ததால் தனது உயிருக்கு ஆபத்து இருப்பதாகவும் குடும்பத்துக்கு பிரச்சினைகள் வரும் என்று சிலர் கூறியதாலும் அச்சத்தில் குழந்தையை கொன்றதாக ஒப்புக்கொண்டதாக கூறப்படுகிறது. மகள் திருமணம், பிரசவம் என தொடர் செலவால் மன உளைச்சலில் இருந்த வீரமுத்து அந்த ஆத்திரத்தில் குழந்தையை கொன்றதாகவும் கூறப்படுகிறது. இச்சம்பவம் அப்பகுதியை உலுக்கியுள்ளது. கவுன்சிலிங் இவங்களுக்கெல்லாம் கொடுக்கணும். இந்த மூட நம்பிக்கை சார்ந்து இயங்குற சாதகம் பார்க்குறவங்க, ஜோசியம் பார்க்குறவங்க, இவங்களுக்கெல்லாம் அறிவுறுத்தணும். மேலும் வீரமுத்துவை கைது செய்த போலீசார் சிறையில் அடைத்தனர்.